ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து நல்ல டேஸ்டியான சத்தான ராகி இடியாப்பம் ரொம்ப சுலபமாக எப்படி செய்யணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து 1 கிலோ கேழ்வரகு போல் வாங்கி வச்சுருக்கோம் கடையில். இதை வந்து வெயிலில் காய வச்சு மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இந்த மாவை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து நம்ம ஜலிக்கணும். ஜலிக்கலை அப்படின்னா நம்ம இடியாப்பம் புழியும் போது ஓட்டையில் அடைச்சிக்கும். ஸோ அதனால் இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா மிதமான தீயில் வந்து வாணலியில் போட்டு நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மாவு கெட்டு போகாமல் இருக்கும். கடையில் வாங்குகிற மாவாக இருந்தாலும் இந்த மாதிரி வறுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து 1 டம்ளர் மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு 1 டம்ளர் போல் தண்ணியை வந்து நீங்கள் சாஸ்பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் 1 ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்தோன்னே அதை இறக்கிட்டு மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் அதை பிசைஞ்சிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து கொஞ்சமாக தண்ணி மீறலாம். அது வந்து மாவோட டைப்பை பொறுத்து. ஸோ இந்த பக்குவம் வந்தோடனே நீங்கள் மாவை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. மாவு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இட்லி பிளேட் இல்லைன்னா இடியாப்ப பிளேட்டை வந்து எண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இடியாப்ப குழலையும் வந்து நல்லா எண்ணெய் விட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும். அதே மாதிரி அந்த நம்ம இடியாப்பம் புழிகிற கண் வந்து நல்லா மெலிசாக இருந்ததுன்னா இடியாப்பம் உங்களுக்கு நல்லா மெலிசாக சூப்பராக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்துச்சுனாலே உங்களுக்கு கரெக்டான பக்குவம்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் நம்ம புழிகிறோம். இதே மாதிரி நீங்கள் எல்லா பிளேட்லேயும் புழிஞ்சு வச்சுக்கோங்க. புழிஞ்சிட்டு நம்ம வந்து இட்லி குக்கரில் தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இடியாப்பத்தை உள்ளே வைக்கணும். இந்த மாதிரி இப்போ இது வேகிறதுக்கு 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இது வெந்துடும். ஸோ இப்போ வேக வச்சிடலாம். இப்போ 7லேருந்து 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம எடுத்து பார்ப்போம். பாருங்கள், பூ போல் சாஃப்டான ராகி இடியாப்பம் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கருப்பட்டியும் தேங்காய் பாலும், கருப்பட்டி பாகும் தேங்காய் பாலும் ஒரு செம்மையான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப சத்து ப்ளஸ் சுவை மிக்கது இது. ஸோ ரொம்ப ஈஸியும் கூட. டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும்.